ஓம் சக்தி. அம்மா வந்து எனக்கு தொண்டர்னு ஒரு பெரிய கௌரவத்த குடுத்த உடனே, நமக்குள்ள வந்து ரொம்ப நேரம் வந்து கொஞ்சம் ஒரு கேப் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோங்க. ஆ இந்த கௌரவம் அம்மா குடுத்ததுக்கப்புறம், ரெகுலரா வந்து மன்றத்துக்கெல்லாம் வந்து நாங்க போயிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது வந்து, ஆ என்னோட எம்டி ஃபைனல் எக்ஸாமினேஷன் நெருங்கி வந்துட்டு இருந்தது. எக்ஸாம் வந்து ஏப்ரல், மே அந்த மாதிரி பீரியட்ல இருக்கும். ஸோ ஜனவரி மாதம் வந்து அதாவது எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி அருள்வாக்குக்கு போகும்போது அம்மா சொன்னாங்க, "உன் வெற்றிக்கு எப்போவோ உத்தரவிட்டுட்டேன் மகளே" அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். நான் இன்னும் எக்ஸாம் கூட எழுதலை, அதுக்கு முன்னாடியே என்னோட வெற்றியை வந்து அம்மா உறுதி பண்ணிட்டாங்க. பட் நமக்கு தான் எதுவுமே வந்து ஈஸியாக வரும்போது புரியறதில்ல இல்லையா? ஸோ அம்மா இந்த பெரிய ஒரு வரத்தை கொடுத்ததை நான் ஒரு பெருசு பண்ணிக்கல. ஏன்னா பேசிக்லி ஐ வாஸ் அ குட் ஸ்டூடெண்ட், மெரிட் ஸ்டூடெண்ட், நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். அதனால ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். பட் அப்பயே என்ன ஆச்சுன்னா, எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ஜஸ்ட் 10-12 டேஸ் முன்னாடி திடீர்னு ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டர் மாதிரி எனக்கு ஏற்பட்டு, நான் புஸ்தகத்தை பார்த்தாவே எனக்கு பயமாக இருந்தது. எக்ஸாம் நினச்சாவே அதை விட பயமாக இருந்தது. நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன், நான் எக்ஸாம் போகமாட்டேன், அப்படி இப்படின்ட்டு ஏக மக்களும் பண்ண ஆரம்பிச்சுட்டு வீட்டில். ஸோ எங்கள் மாமியார் ஹஸ்பண்ட்லாம் பார்த்து பயந்துட்டு, ஓகே ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதிக்கலாம், இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மனசை மாற்றத்துக்காக மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறது, வெளியே கூட்டிகிட்டு போகிறது, இப்படியே வந்து இருந்தது. பட் ஆனால் எங்கள் அம்மா மட்டும் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. அப்பப்போ மருவத்தூருக்கும் ஓடி போயிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அருள்வாக்கு கிடைக்கல. பட் அருள் நிலையில் அம்மா முன்னாடி வந்து ஓடி போய் நின்றுட்டு வந்துடுவேன். என்னென்னவோ லூஸு தான் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் கோவிலில் கூட. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நாளைக்கு எக்ஸாம்னா திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து பட் அன்றைக்கி வந்து மருவத்தூர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அம்மா சொன்னாங்க, பக்கத்துலேயே ராகவேந்திரா கோவில் இருக்குது, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து அம்மா முன்னாடி வேண்டிட்டு நிற்கிறேன். என்னவோ திடீர்னு புக் எடுத்து படிக்கலாமே அப்படின்ட்டு தோணுச்சு. சரின்னு புக்கை எடுத்து 10 நாள் கழித்து அப்போ தான் புக்கை எடுத்து தொட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு பேஜ் படிக்கிறதுக்கே வந்து எனக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ மை பிரெயின் வாஸ் கிளாக்டு. எதுவுமே வந்து எனக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வரல, புரியலை, என்னென்னமோ. பட் இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் நைட் பூரா உட்காந்து படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே போனேன். ஸோ நான் என்ன டாபிக்ஸ் படித்தேனோ அதே கொஸ்டின்ஸாக வந்தது. ஓகே, ஒரு நாள் வந்து அது கோஇன்சிடென்ஸு சொல்லலாம். எங்களுக்கு தியரி பேப்பர் 3 டேஸ்க்கு 3 நாளும் அதே மாதிரி தான் வந்து நடந்தது. ஸோ இது பெரிய பெரிய சித்தாண்டு. அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எங்களுக்கு வந்து ஓரல் எக்ஸாம்ஸ்னும் இருக்குது. அங்கேயும் என்ன பதில் சொன்னேன், ஏது பதில் சொன்னேன், எனக்கு ஒன்றும் புரியல, என்னமோ சொல்லிவிட்டு. பட் அன்றைக்கே வந்து மருவத்தூரில் வந்து ஆன்மீக மகாநாடு 2 நாள். நேராக வீட்டுக்கு வந்து அம்மானு வந்து கிளம்பிட்டோம். ரிசல்ட்டை பற்றி எதை பற்றியும் நான் யோசிக்கல. அம்மானு வந்து கிளம்பிட்டோம் அங்கே 2 நாள் தங்கிறதுக்காக. அப்போ என்னாச்சு, அந்த 2வது நாள் வந்து காலையில் வந்து அம்மா அருள்வாக்கு கூடத்துக்கு முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன். அப்போ திடீர்னு வந்து என்னோடய மைத்துனருக்கு வந்து அம்மாவோட ரூம்லேருந்து ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவோட அசிஸ்டண்ட் வந்து கூப்பிட்டாரு. ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. பட் எப்படி அம்மா ரூமுக்கு ஃபோன் பண்ணார் என்னோட இன்னொரு மச்சினர்னு அதுவே எனக்கு புரியலை. எந்த தைரியத்தையும் ஃபோன் பண்ணார், எப்படி பண்ணாருன்னு புரியலை. பட் அந்த அசிஸ்டண்ட் வந்து என் பிரதர் இன் லாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்க தொட்டு அவன் வந்து கூப்பிட்டான். ஸோ பிரதர் இன் லா போய் ஃபோன் அட்டென்ட் பண்ணிவிட்டு, எந்த அருள்வாக்கு கூடத்தில் அம்மா வந்து எனக்கு வெற்றின்னு வந்து உத்தரவு வந்து கொடுத்தாங்களோ அதே அருள்வாக்கு கூடத்தில் நான் நிற்கும் போது என் பிரதர் இன் லா வந்து, நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்ட, அதை வந்து இன்னொரு பிரதர் இன் லா வந்து ஃபோன் பண்ணி சொன்னார். எனக்கு தலைக்காய் புரியல. இது எப்பேற்பட்ட கிளைமேக்ஸு, சினிமாவில் வர கிளைமேக்ஸ் எல்லாம் தோற்று போயிடுச்சு. ஸோ எந்த அருள் கூடத்தில் அம்மா வந்து உன் வெற்றிக்கு உத்தரவிட்டுட்டேன் மகளேன்னு சொன்னாங்களோ, எப்போ இந்த மகளுக்கு வந்து அம்மா பேரில் உள்ள நம்பிக்கையோட தன் பேரில் ரொம்ப நம்பிக்கை இருந்ததோ, அந்த நம்பிக்கையை உடைச்சு அம்மா பேரில் வந்து நம்பிக்கையை உண்டாக்கி அதே வெற்றியை வந்து என் கையில் வந்து அம்மா கொடுத்தாங்க.
இதை விட ஒரு அற்புதம் நான் என்ன சொல்ல முடியும்? ஓம் சக்தி.